சிம்மராசி சிம்மராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுக்க போகுது? நிறைய தமிழ்நாட்டில் ஆண்டவர்கள் கூட ம். பதவி இழந்திருக்காங்கன்னா அது சிம்மராசிக்காரங்க அவங்க. ஓ. ஏன்னா இவங்களுக்கு அஷ்டமத்து சனி ஆட்டி படைத்தது. ம். இப்போ இவங்க 12ஆம் இடத்துல குரு பகவான் வந்து அப்போ இவங்களுக்கு சொத்து சுகம் சேர்க்க வழி பிறந்திருக்குது. ம். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவேன்னா, கால்குலேட்டிவ் ரிஸ்க்காக கடன் குறைக்கிற மாதிரி ம். ஒரு சொத்து சுகங்கள் அதுலேருந்து வருமானம் வர மாதிரி ஆல்ரெடி ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா வீடு. இந்த ராசிக்கு என்னன்னா சார் அப்போ இன்னைக்கு ரொம்ப ஏன்னா 6ஆம் இடத்தை வலுப்படுத்தி எல்லாரும் வேலை லோன் பர்சனல் லோன் ஆண் பெண் எல்லாரும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ 12ஆம் இடம் அதை நிவர்த்தி ஸ்தானமாக பார்க்காமல் திருமணம் போடக்கூடாது. இப்போ ஒரு ஜாதகத்துக்கு திருமணம் பாக்குறதுன்றது எவ்வளவு விஷயங்களை பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் நியூமராலஜர் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சாரை தான் சந்திக்க வந்திருக்கோம். ரொம்ப 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 முக்கியமான விஷயம் தான் இன்னைக்கு பேச போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, வர இருக்கின்ற குரு பயிற்சி, ஒவ்வொரு ராசிக்குமான குரு பயிற்சி பலாபலன்களை தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். முழு பதிவையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். நல்லா இருக்கீங்களா? சூப்பர் சார். ஒவ்வொரு பதிவுமே உங்களோடது ஒரு முத்தான பதிவு அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே ரொம்ப தெளிவா அழகா மக்களுக்கு புரியுற மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஏத்தா மாதிரி நீங்க சொல்லிட்டு வரீங்க. இப்ப வர இருக்கின்ற அந்த குரு பயிற்சி, இப்பதான் நம்ம சனி பயிற்சி முடிஞ்சுது. குரு பயிற்சி அப்படின்றது என்னைக்கு நடக்க போகுது? குரு பயிற்சி நடக்கிற அன்னைக்கு என்ன மாதிரி விஷயங்கள், என்ன மாதிரி பரிகார முறைகளை ஒவ்வொரு ராசிக்காரர்களும் பின்பற்றணும்? குரு பயிற்சி அப்படின்றது என்ன? பேசிக்கான விஷயத்த மக்களுக்காக சொல்லுங்க. நிச்சயமாக குரு அருள் வந்து விட்டால் ஒருத்தருக்கு வாழ்வில் திருவருளும் குருவருளும் இரண்டுமே தேவை. பொதுவாக இந்த குரு பயிற்சி மிக மிக முக்கியமான குரு பயிற்சி இந்த உலக அளவிலே. ஏன்னா உலக அளவில் போர்கள் பதட்டங்கள், தலைவர்களுக்கு சூழ்நிலைகள் சரியில்லாமல் இருக்கிறது. இப்போ பல தலைவர்கள் பதவி இழந்திருக்காங்க. இப்போ ட்ரம்ப்புக்கே பார்த்தீங்கன்னா எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது. அப்போ பொருளாதார ரீதியாக ஏற்றத்தாழ்வு மேலே கீழே போயிட்டு இருக்க காலகட்டம். இதனால குரு பயிற்சி இந்த இது வந்ததுக்கு அப்புறம்தான் மனிதனாக இருக்கிற அனைவருக்கும் குடும்பம், திருமணங்கள், பொருளாதார விருத்திகள், குழந்தைகள் சம்பந்தப்பட்டது, மனசு ஹாப்பியா இருக்கிற காலகட்டம், அது பதட்டம் இல்லாமல் தனியிற காலகட்டம் வந்தாச்சு. இந்த குரு பயிற்சி மிக மிக முக்கியம்னா குரு உச்சம் பெற்று வருகிற குரு பயிற்சி, குரு உச்சம் பெற்று வருகின்ற குரு பயிற்சி. இந்த உச்சம் பெற்ற குரு பயிற்சியில் என்ன மிகப்பெரிய யோகம்னா இதை ஹம்ச ராஜ யோகமாக வேலை செய்யுது. அப்போ ஒரு சில ராசிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் டாப் மோஸ்டா இருந்துடும். ஏன்னா இந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா ஜூன் 2ஆம் தேதி வருது. இப்போ அக்டோபர் 31 வரைக்கும் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வந்துட்டு அப்புறம் சாரத்தமாக சிம்ம வீட்டுக்கும் போறார். அப்ப இந்த குரு பயிற்சி இருக்கிற 12 ராசிக்கும் பலன் கொடுக்க போகுதுங்க. அதான் அப்போ குறிப்பிட்ட நேரங்காலம் தேர்ந்தெடுத்து அனைவரும் வெற்றியை ஜொலிக்க வாய்ப்புகள் பிறந்து விட்டன. ரொம்ப சூப்பர் சார். ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஒவ்வொரு ராசிக்குமான குரு பயிற்சி பலாபலன்களை நம்ம இப்ப பார்த்துடலாம். சிம்மராசி சிம்மராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுக்க போகுது? சிம்மராசி அன்பர்கள் ஜொலிக்க போறாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வருஷத்துல படாதோடு பட்டாங்க. பல தகுதிகள் இருந்தும் திறமை இருந்தும் தவற விட்ட ராசியாக இருந்தது. அவமானம் ஒவ்வொரு விஷயத்திலும் எடுத்ததுக்கெல்லாம் அவமானம் சொல்லலாம். நிறைய தமிழ்நாட்டில் ஆண்டவர்கள் கூட பதவி இழந்திருக்காங்கன்னா அது சிம்மராசிக்காரங்க அவங்க. ஏன்னா இவங்களுக்கு அஷ்டமத்து சனி ஆட்டி படைத்தது. இப்போ இவங்க 12ஆம் இடத்துல குரு பகவான் வந்து 8ஆம் இடத்தில் சனியின் தாக்கம் பார்க்கும்போது வெகுவாக குறைகிறது. இந்த விரயம் சுப விரயமாக மாறிடும். அப்போ ஃபர்ஸ்ட் தன்னம்பிக்கை பிறக்கும். சிம்மராசி எப்பவுமேங்க எவ்வளோ கீழே வந்து எந்திரிச்சு வந்துடுங்க. அவமானப்பட்டாலும் வரும். குடும்பத்துக்கு ஒரு சிம்மம் இருந்தால் அந்த குடும்பத்தை எல்லாத்தையும் அரவணைச்சு போகிறதுல சிம்மராசி பெஸ்ட்டாக இருக்கும். சரி விடு பாவம் அப்படின்னு இறக்க குணமும் கொண்ட ராசியாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு நம்ம சொல்ல போகிறது சுப விரயம் சொன்னோம். சுப விரயம்னா திருமணமாக இருக்கலாம், வீடு கட்டுறதா இருக்கலாம்,
அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கடனை அடைக்கிறது கூட இருக்கலாம், அடகு வைத்த பொருளை மீட்டலாம், இதெல்லாம் வாய்ப்பு பிறக்குது. அப்போ இவங்களுக்கு சொத்து சுகம் சேர்க்க வழி பிறந்திருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவேன்னா, கால்குலேட்டிவ் ரிஸ்க்காக கடன் குறைக்கிற மாதிரி ஒரு சொத்து சுகங்கள், அதுலேருந்து வருமானம் வர மாதிரி. ஆல்ரெடி ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா வீடு. இந்த ராசிக்கு என்னன்னா, சார் சொத்து இல்லை, இடம் இல்லை, இடம் மட்டும் இருந்தால் இந்த கவர்மெண்ட்டில் வீடு கட்டும் திட்டங்கள் இருக்கு இல்லையா, அதில் இவங்களுக்கு கிடைக்கும். அப்போ ஒரு சில கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸில் அப்ளை பண்ணுங்க, கிடைக்கும். அப்போ இவங்களுக்கு என்னன்னா, இந்த கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்லேருந்து ஏதோ ஒரு உதவி வரும். இவங்களுக்கு நிறைய பேத்துக்கு சோலார் போட சொல்லியிருக்கேன். அப்படியா? சோலார் இவங்களுக்கு மானியத்தின் மூலம் இல்லை, இவங்களுக்கு சோலார் போட்டாலே ஜொலிக்கிறாங்க. நான் இவங்க வீட்டில் ஏதோ ஒரு சோலார் இருக்கணும். அதனால பொருளை வேணா வீட்டில் ஒரு சின்ன அந்த லேம்ப் மாதிரிலாம், சோலார் லேம்ப் மாதிரி அது கூட வாங்கி வீட்டுக்கு வெளியே ஒரே ஒரு லைட்டு மட்டும் சோலார் லைட்டு. அதாவது எங்க சோலார்னா சூரியன் ஆக்டிவேட் பண்ற கான்செப்ட். சூப்பர். நவீன காலத்துக்கு ஏத்த மாதிரியான விஷயங்களை சொல்றீங்க இல்லையா? ரொம்ப இதுதான் நிச்சயமா இருக்கும். இவங்க திருமண ரீதியாக ஒரே ஒரு பரிகாரம் பண்ணி தான் திருமணம் பண்ணணும். ஏன்னா இவங்க ராசியில கேது இருக்கு, 7ல ராகு. பொதுவாக ராகு கேது பரிகாரம் தேவைப்படுகிறது. ஏன்னா எங்க ராகு கேது இல்லைன்னு நினைக்கிறாங்க, ஆனா அஷ்டம சனிக்கு போய் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அது சனி கோச்சார கிரகத்துக்கு நம்ம தடங்களை விளக்குவதற்கு ராகுகேது பரிகாரம் செய்து விட்டு அடுத்து திருமணம் பார்க்கலாம். போன டைமில் நிறைய பேருங்க திருமணம் பத்திரிக்கை அடித்து நின்ன ராசியில் இந்த ராசி தான். சிம்ம ராசி, சிம்ம லக்னம். ஆமாம் சார், முடிவாகி நின்றுச்சு, பத்திரிக்கை அடிக்கிற வரைக்கும் போச்சு, கல்யாண மண்டபம் முக்கானது. இதில் 100 சிம்ம ராசி இருக்காங்கன்னா அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா 50 பேத்துக்கு நின்றுச்சு. பத்திரிக்கை அடிக்கிற நிலவை வரைக்கும் போய் பத்திரிக்கை அடிக்கிற நிலைமை வரைக்கும் போய் நின்றது. ஏன்னா இந்த கோச்சார அமைப்புகள் அப்படி இருந்தது. அப்போதான் சொன்னோம், ஜாதகங்கள் கரெக்ட். ஜாதக பொருத்தம் பார்க்கும்போது 7ல் நின்ற கிரகங்கள் 7ஆம் அதிபதி யார் கூட சேர்ந்திருக்கா, நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்க்குறாங்க. அதுதான் நட்சத்திர பொருத்தம், கிரக பொருத்தம். இப்போ தாம்பத்திய ரீதியான பொருத்தம், அட்ஜஸ்ட்மெண்ட் பொருத்தம் இருக்கான்னு பார்க்கணும். 4ஆம் இடம் கெட்டவனுக்கு திருமண வாழ்க்கையில் சுபமாக இல்லை. 12ஆம் இடம் இல்லைனால் லாங் டேர்மாக நீடிக்க முடியல. அப்போ இன்னைக்கு ரொம்ப, ஏன்னா 6ஆம் இடத்தை வலுப்படுத்தி எல்லாரும் வேலை, லோன், பர்சனல் லோன், ஆண் பெண் எல்லாரும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ 12ஆம் இடம் அதை நிவர்த்தி ஸ்தானமாக பார்க்காமல் திருமணம் போடக்கூடாது. இப்ப ஒரு ஜாதகத்துக்கு திருமணம் பார்க்கறதுன்றது எவ்வளவு விஷயங்களை பார்க்க வேண்டியதா இருக்கு. இண்டிவிஜுவல் ஜாதகத்தை விட திருமண பொருத்தம் பார்க்கறது ரொம்ப முக்கியம். அதை விடங்க திருமண நாளே தீர்வா இருக்கு. இன்னைக்கு பேரண்ட்ஸ் ஒன்று வாயிலாக சொல்லலாம், பேரண்ட்ஸ் திருமண தேதி நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க வாழ்க்கைக்கு ஜாதகமா இருக்கு. நான் பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு டேட்டு குறித்து கொடுக்குறேன், எங்கள் குழந்தைக்கு மேக்கப் போடுறதுக்கு லேட் ஆயிருங்க, 3 மணிக்கு எந்திரிக்கணும். மேக்கப் போட்டாலும் போட வாழ்க்கை எப்படி போகும் தான் பார்க்கணும். அந்த அலங்காரத்தை பார்க்காதீங்க. நான் ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணி தான் நான் மாற்ற முடியான்ட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் 2ஆம் இடத்துல ராகு கேது வந்துருச்சு, பாட முடியாது. அப்போ நம்ம ஃபார்மாலிட்டிஸோட அந்த ஆணுக்கு நல்லா இருக்கா, சொந்த பந்தம் வராங்க வாழுகின்ற ஆண் பெண் எப்படி இருக்கு, ஆயுள் ஸ்தானம் நல்லா இருக்கா, குழந்தை பாக்கியம் இருக்கா, திருமணம் நீடிக்குமா, உங்களுக்கு அந்த அம்சத்துல பார்த்து லக்னத்தை குரு பார்க்குதா, இவ்வளோ பார்க்க வேண்டியது இருக்கு. அவங்க ஒரே சீக்கிரம் கொடுங்கம்பாங்க, அது நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறோம். எந்த டைம்ல பர்ஃபெக்டாக போட்டால் திருமண வாழ்க்கை சூப்பராக இருக்கணும், அப்படி தான் கொடுக்கறதுங்க. ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். இப்போ படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கு? நிச்சயமா நல்ல கேள்வியாக கேட்டீங்க. இந்த காலத்தில் கல்வி ரீதியாக மிகப்பெரிய உச்சத்தோட ஆசைப்படுற ராசியாக இருக்குது. இந்த ராசிக்கு 4ஆம் வீட்டில் குரு பகவான் வந்தனால ஸ்காலர்ஷிப்பில் படிக்க வாய்ப்பு உண்டு. திடீர் நான் சொல்லுவேன், வெயிட்டிங் லிஸ்ட்டில் ஒரு காலேஜ் போட்டால் கூட வெயிட் பண்ணி பாருங்கம்ப, கடைசி நேரத்தில் கிடைக்கலாம். ஒரு சிலர் மட்டும்தான் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போக சொல்லியிருக்கேன். ஒரு சிலருக்கு அந்த மற்ற ஜாதக ரீதியாக பார்த்துட்டு இல்லைப்பா உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு கம்மி, இப்போயே மேனேஜ்மெண்ட்டில் சேர்ந்துக்க. இதில் ஜாதகம் பார்க்கும்போதே எங்கள் வீட்டில் இருந்து போவாங்களா, ஹாஸ்டல் போவாங்க, இல்லை வண்டியில் போகணுமா, என்ன காலேஜ் பெயரில் கூட போகலான்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு பெண் பெயர் கொண்ட காலேஜ், ஆண் பெயர் கொண்ட காலேஜ்னு சொல்லலாம், இல்லை கவர்மெண்ட் நாம்ஸுக்குள்ளே வர்றதுன்னு சொன்னேன். ஒருத்தருக்கு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கும்பம் வீடு வந்து ஆண் கிரகத்தை குறிக்கிறதுனால இந்த மதுரை தியாகராஜா காலேஜில் போட வச்சேன் அந்த காலேஜ். அப்போ அவங்களுக்கு கோட்டை அந்த இதிலே கிடச்சிருச்சு. இது போன வருடம் நடந்தேன். அது மாதிரிலாம் சொல்ல முடியும். ஒரு சிலருக்கு உங்களுக்கு பெங்களூர் போங்க, பெங்களூர் காலேஜ்னு சொல்லலாம். அப்போ ஜாதக ரீதியாக பார்க்கும்போது இவ்வளோ விஷயத்தில் பார்த்து கல்வி எடுக்கணும். இன்னொன்று, வேலை வாய்ப்பு பார்த்த மாதிரி நோய் நொடிகள் பார்க்க வேண்டியதாக இருக்குங்க. இன்றைக்கி சம்பாதிக்கிறோம், மருத்துவ செலவு பண்ணுறோம், இது மாறி இருக்குது. அது குழந்தை பிறப்புக்காக செலவு பண்ணது பல பேர். கோயிலில் இருக்கிற கூட்டம் ஐவிஎஃப் சென்டரில் வருதுன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு அப்போ என்ன சொல்கிறோம், சார் உங்கள் ஜாதகத்துக்கு 6ஆம் அதிபதி சனியாக வந்து 8ல் வரார், பெரிய வியாதிகள் வர முன்னாடி ஒரு செக்அப் பண்ணிட்டு பெரிய வியாதி இருக்கு, அது கட்டிகள் சம்மந்தப்பட்டது கேட்டிருக்காங்க, ஹார்ட் சர்ஜரி பிளாக்கேஜ் லைட்டாக இருக்குது, என்ன பண்ணலாம், அதுக்குண்டான வழிபாடுகள் மருத்துவம் பார்த்தும் கோயில் வழிபாடு இதாக இருக்கு. ஒரு சிலருக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் கிழமை கொடுத்து விரதம் இருக்க சொன்னேன். கேன்சருக்கு விரதம் இருத்தல் மிகப்பெரியது. நான் எப்போதும் சொல்லிட்டு இருக்கேன் நம்ம சேனல்ல. இப்போ ஒரு டாக்டர் கூட சொல்றாங்க விரதம் இருங்க, லாங் டேர்ம்ல இருங்க. கேட்டா அதுல உள்ள இருக்கிற பாக்டீரியா நம்ம இம்யூன் சிஸ்டமே சாப்பிடுது. நாங்க அது மாதிரி நம்ம எத்தனை நாள் கொடுத்துருக்கோம்.
அப்போ அது மாதிரிலாம் பார்த்து டெவலப் பண்ண முடியும். இவங்க ஒரே ஒரு பரிகாரம் மட்டும் நிச்சயமாக சொன்ன மாதிரி ராகுக்கு இது பரிகாரம் கூட இன்னொரு பரிகாரம் தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை ஏதோ ஒரு சுண்டல் மாலையும் அப்போ போட்டு வரலாம். அந்த விரைய குரு உங்களுக்கு யோகத்துக்கு செஞ்சிருவார். சூப்பர் சார். ரொம்ப அருமையா சிம்மராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி அமைய போகுது அப்படின்னு சொன்னீங்க. நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை மற்ற ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜாதக ரீதியா, ஜோதிட ரீதியா, இல்ல எண் கணிதம் ரீதியா ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு, தகவல்கள் எங்களுக்கு வேணும், இல்ல ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி விஜயகுமார் சாரை டைரக்டா நீங்க சந்திக்கலாம். அதே மாதிரி ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு, அதையும் பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.